ராணுவத்தின் பரிந்துரையின் பேரில்தான் அக்னிபாத் திட்டம் அமல்படுத்தப்பட்டதாக பிரதமர் மோடி கூறியிருப்பது அப்பட்டமான பொய் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம் செய்துள்ளார். பிரதமர் மோடி அற்பமான அரசியலில் ஈடுபடுவதாகவும் கார்கே விமர்சனம் செய்துள்ளார். பாகிஸ்தானுக்கு எதிரான கார்கில் போரில் இந்திய ராணுவம் பெற்ற வெற்றியின் 25வது ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் அக்னிபாத் திட்டம் குறித்து பிரதமர் மோடி புகழ்ந்து பேசியிருந்தார். லடாக்கில் நடைபெற்ற இந்த விழாவில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி, ராணுவத்தின் பரிந்துரையின் பேரில்தான் அக்னிபாத் திட்டம் அமல்படுத்தப்பட்டது என்று தெரிவித்தார். இந்த கருத்தை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடுமையாக விமர்சித்துள்ளார். வீர மரணமடைந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் இதுபோன்ற நிகழ்வுகளில் அற்பமான அரசியலில் பிரதமர் மோடி ஈடுபடுவதாக கார்கே தனது எக்ஸ் பதிவில் குற்றம் சாட்டியுள்ளார். ராணுவத்தின் பரிந்துரையின் பேரில்தான் அக்னிபாத் திட்டம் அமல்படுத்தப்பட்டதாக பிரதமர் மோடி கூறுவது அப்பட்டமான பொய் என்றும், பிரதமரின் இந்த பொய் வீரமிக்க இந்திய ராணுவத்திற்கு அளிக்கப்பட்ட மன்னிக்க முடியாத அவமானம் என்றும் கார்கே குறிப்பிட்டிருக்கிறார். அக்னிபாத் திட்டத்தின்படி 75% வீரர்கள் நிரந்தரமாக பணியில் சேர்க்கப்படுவார்கள் என்றும் 25% பேர் 4 ஆண்டுகளுக்கு பின்னர் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று முன்னாள் ராணுவ தளபதி நரவானே கூறியதாக கார்கே குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இதற்கு நேரெதிராக மோடி அரசு செய்துள்ளதோடு இந்த திட்டத்தை முப்படைகளுக்கும் அமல்படுத்தி இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். அக்னிபாத் திட்டம் முப்படைகளுக்கே அதிர்ச்சியளிக்கும் திட்டமாக இருந்ததாக முன்னாள் தளபதி நரவானே எழுதி வெளியாகாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள புத்தகத்தில் உள்ளதாக கார்கே கூறியுள்ளார். தேசிய பாதுகாப்புக்கு மிகவும் ஆபத்தானது என்று நரவானே கூறிய கருத்துகளும் பதிவாகியுள்ளதாக கூறியுள்ள கார்கே, அக்னிபாத் திட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதே காங்கிரஸ் கட்சியின் தொடர்ச்சியான வலியுறுத்தல் என்று தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.